வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீக்கெண்டில் வந்து ஸ்க்ரீனர் எடுத்து ஓப்பன் பண்ணி உட்காந்து சில ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அதில் முக்கியமாக டெப் ஃப்ரீயும் ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் உள்ள கம்பெனிஸை வந்து அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 10 ஃபில்டர் பண்ணி பார்த்தேன். 10 ஃபில்டர் போட்டோன்னே மிட் கேப்பில் மொத்தமே 4 ஸ்டாக் தான் சர்வே ஆச்சு. அந்த 4 ஸ்டாக் என்னென்ன, அதை இப்போ கன்சிடர் பண்ணலாமா, இது வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு, லாங் டேர்மில் என்ன மாதிரியான ரிஸ்கஸ் இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலிசிஸ் பண்ணணும், அதை எப்படி பிக் பண்ணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெறும் ஸ்டாக் பற்றி மட்டும் பார்க்கல, என்ன மாதிரியான ஸ்க்ரீனர் ஃபில்டர் போட்டேன், அந்த ஃபில்டரில் உள்ள ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கு என்ன அர்த்தம், அதை மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வீக்லி ஒரு வீடியோவில் வந்து ஸ்க்ரீனரில் எப்படி ஸ்டாக் ஃபில்டர் பண்ணுறதுங்கிறத பற்றியும் வீடியோ மேக் பண்ணி போடலாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லோவாக நீங்களும் ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, வெல்த் கிரியேஷனு, க்ரோத் ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி மட்டுமே. ஸோ ஓவரால் ஸ்க்ரீனுக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இதுதான் நான் யூஸ் பண்ண ஸ்க்ரீனருக்கான query. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வந்து 10,000 கோடிக்கு மேலேயும் 50,000 கோடிக்கு உள்ளேயும் வேணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு query. ஸோ ஒவ்வொன்றையும் ஃபில்டர் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபில்டர் இருக்குது. 10 ஃபில்டர் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபில்டர் 1 and 2 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சைசிங். ஏன்னா நான் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தது வெறும் மிட் கேப் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு 10,000 கோடிக்கு கீழே உள்ள ஸ்டாக்கும் வேண்டாம், அதுக்கு மேலே உள்ள ஸ்டாக்கும் வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஃபில்டர் பண்ணிட்டேன். செகண்ட் ஃபில்டர் 3 and 4 பொறுத்த வரைக்கும் டெப்ட் டு ஈக்விட்டி அண்ட் கரண்ட் ரேஷியோ. இதில் நான் முக்கியமாக கவர் பண்ண விரும்புறது டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.1. ஸோ இதில் 0.1 சொன்னோன்னா கம்பெனியில் கடன் இல்லைன்னு அர்த்தம், கேஷ் நிறைய வச்சிருக்காங்க, லெண்டர்கிட்ட எங்கேயும் போகலைன்னு அர்த்தம். கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.5 கரண்ட் ரேஷியோ இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அடுத்த வருஷத்துக்கான பில்லை பே பண்ணுறதுக்கு இவங்க யாரோட தயவும் நாட வேண்டாம்ங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ட்ராக் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 15%க்கான க்ரோத் ஆச்சு இருக்கணும். அதனால தான் சேல்ஸ் க்ரோத் 15ம் ப்ராஃபிட் க்ரோத் 5 வருஷத்துக்கு எடுத்து பார்த்ததில் 15% மேலே இருக்கணுங்கிறத ஃபில்டர் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 18%க்கு மேலே வேணும்னு போட்டிருந்தேன். ஏன்னா ஜென்ரலாக ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 18%க்கு மேலே வச்சிங்கன்னா தான் மிட் கேப்பில் ஒரு அருமையான ஸ்டாக் ஃபில்டரிங் பண்ண முடியும். நான் நினச்சிருந்தா நிறைய ஸ்டாக் எடுத்துருந்துருக்கலாம், பட் ரொம்ப ஸ்ட்ரிஞ்செண்டாக போகணுன்னு தான் இதை ஃபில்டர் பண்ணிட்டேன். ப்ரைசிங் பவர் பொறுத்த வரைக்கும் ஃபில்டர் ஓபிஎம், ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் நான் இதில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 15% கிட்ட வச்சுருந்தேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அவங்க பிஸ்னஸ்க்குன்னு ஒரு மோட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிஸ்னஸ் மோட்டுங்கிறது யுனிக்காக மற்ற காம்படிட்டர்ஸ்ட்டு இல்லாத இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 15% இல்லை அப்படின்னா ஜென்ரலாக காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் யூனிக்கான மோட் இல்லை. அதனால் இவங்க வந்து காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்காண்டி ப்ரைஸை கம்மி பண்ணி விற்கிறதா ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால தான் ஆப்ரேட்டிங் மார்ஜினை 15% மேலே வச்சுட்டேன். அண்ட் இன்னொன்று நம்ம என்ன பார்க்குறோன்னா ப்ரைஸ் டு ஈக்விட்டி அண்ட் க்ரோத். ஸோ பேசிக்காக பி நம்ம பார்த்துருப்போம் ப்ரைஸ் டு ஈக்விட்டி, ஆனால் ப்ரைஸ் டு ஈக்விட்டி அண்ட் க்ரோத்துன்னு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்டாக் இப்போ வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பட் ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குங்கிறதுனால பிஇஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டர் வந்து மினிமம் 1.5 ஆச்சு இருக்கணுங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு எடுத்து பார்த்ததுல ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததுல மொத்தமே நமக்கு சிக்கினது 4 கம்பெனி மட்டுமே. ஸோ அந்த 4 கம்பெனி என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டரில் இருக்கிறது ஹெச்பிஎல் இன்ஜினியரிங். ஸோ இந்த 4 கம்பெனியை பார்த்துட்டோம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஏன்னா எப்படி ஸ்டாக் பிக்கிங் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இண்டஸ்ட்ரியல் பேட்டரி மேக்கிங் கம்பெனி. ஸோ இவங்க வந்து ரயில்வேயோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ்க்கு என்ன பிஸ்னஸ் மோட் இருக்கு அப்படின்னா இவங்க வந்து சில ஸ்பெசிஃபிக் பேட்டரிஸ்க்கும் சில ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டுக்கும் சேஃப்டி சர்டிஃபிகேஷனும் ஆர்டிஎஸ்ஓ அப்ரூவலும் வச்சிருக்காங்க. இந்த சேஃப்டி சர்டிஃபிகேஷனும் ஆர்டிஎஸ்ஓ அப்ரூவலும் அவ்வளோ சீக்கிரம் எல்லா வெண்டாரும் வாங்க முடியாது. குவாலிஃபைடு வெண்டார் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. இது வந்து இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு அருமையான மோட்டு. அதனால தான் நிறைய பேர் இந்த செக்மெண்ட்ல இவங்களோட கம்பீட் பண்றது இல்லை. ஸோ பை த டைம் இவங்க இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கும்போது வெர்ஷன் 4.0 3.0 அடுத்தடுத்து வந்துடும். அதில் இவங்க ஃபர்ஸ்ட் இன் பிஸ்னஸாக போகிறதுனால இவங்களுக்கு ஒரு காம்படேட்டிவ் மோட் இருக்கு. ஸோ சர்டிஃபைட் பீப்புளில் இவங்க வந்து நேஷனலி அப்ரூவ்ட் சர்டிஃபைட் பீப்புள் அண்ட் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் V4.0க்கான அப்ரூவலும் இவங்க வச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்கோப்பு
வெறும் டெஸ்டிங்கு கமிஷனிங்கும் சேர்ந்து இருக்கு. சப்ளை மட்டும் இல்லை, பொருள் விற்கிறத விட சர்வீஸ் லைன்ல நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. டெப்ட் ஃப்ரீயும் சஸ்டைனபிள் கேஷும் வச்சிருக்காங்க. growth இன்ஜினா நான் பார்க்கறது ஆல்மோஸ்ட் மார்ச் குவார்டர் 2026ல 27% ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. பிப்ரவரி 2026 பொறுத்த வரைக்கும் 800 crore ஆர்டர் புக் இருக்கு. அடுத்த ஆர்டர் புக்கா கோச் ஃபேக்டரி சென்னை பொறுத்த வரைக்கும் 575 கோடிக்கான ஆர்டர் புக் இருக்கு. ஜாயிண்ட் வெஞ்சரா கொச்சி ஷிப்யார்ட்ல 60:40ங்கிற மரைன் ஸ்டோரேஜ் எனர்ஜிக்கும் பிளான் இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2027 பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ இண்டிகேஷனா 1000 கோடி ஃப்ரம் லோகோமோட்டிவ் சர்ப்ளஸே இவங்க வச்சிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்டர் புக்கை ப்ராப்பராக டெலிவர் பண்ணாலே அருமையான வேல்யூவேஷன்ல இது இருக்கும். நம்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் பிஇ பொறுத்த வரைக்கும் 23.78 ஆன் பார்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கேபிட்டல் ஈக்விட்டி வந்து 58.45, ஆப்ரேட்டிங் மார்ஜின் 33.7%. எல்லா நம்பர்ஸும் பாசிட்டிவா இருக்கு. இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஸ்டாக் டு பிக். ஸோ ரெகுலேட்டரியில் இந்த ஸ்டாக் பாதிக்கப்படாது. அதனால ரெகுலேட்டரி ரிஸ்க் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல கம்மி, கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா இவங்க வந்து நிறைய இவங்களோட என்டையர் போர்ட்ஃபோலியோமே லோகோமோட்டிவ் ரயில்வேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஸோ சைக்கிளிக்கல் பிஸ்னஸ் எக்ஸிகியூஷன் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வந்து லார்ஜஸ்ட் வேன் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ஷேர்ஸை வந்து இவங்க ஹோல்ட் பண்றாங்க. இவங்க பிஸ்னஸ்ல மொத்தம் 2 மோட் இருக்கு. ஒன்னு டிகேட் ஆஃப் இந்த வேன் மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க அண்ட் ரேரஸ்ட் ஆஃப் சில ஐட்டம்ஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இன்னொன்னு ட்ரஸ்டட் பை ஜெர்மன் லக்ஸுரி ஓஎம்ஸ்னால ட்ரஸ்ட் பண்ணவும் பண்றாங்க. குறிப்பா பென்ஸ் பிஎம்டபிள்யூக்கு இன்ஜின் அண்ட் சில கான்ட்ராக்ட் அசம்பிளி வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு இன்னொரு கீ பிசினஸ் மோட்டா இருக்கு. ஜென்ரலா இந்த மாதிரி ஜெர்மன் கம்பெனிஸ் வந்து இன்னொரு கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னா இது இந்த கம்பெனியோட பர்டிகுலர் டெக்னாலஜி ஸ்ட்ரென்த்தை குறிக்குதுன்னு அர்த்தம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் 16% கிட்ட இருக்கு. ஜீரோ டெப்ட் வித் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கு. growth இன்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூல அர்பேனியாவோட வால்யூம் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு ஃபினான்ஷியல் 2026ல. ஸோ டாரக்ஸ் வால்யூம் 70% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரஃப்லி 30%க்கான சேல்ஸ் growth வந்து காட்டுறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே 100 யூனிட் கிட்ட மும்பை போலீஸ்க்கு ஆல்ரெடி ஆர்டர் வச்சிருக்காங்க. பிளான்ஸ் டு எலக்ட்ரிஃபை பண்றதுக்கான பிளான்ஸும் அடுத்தடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வேல்யூவேஷன் உண்மைக்குமே அட்ராக்டிவா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற பிரைஸ் பாயிண்ட் வியூல. ஸோ ஓவரால் நான் இதுல ரிஸ்கா பாக்குறது சைக்கிளிக்கல் பிசினஸ். ஸோ டிவிடெண்ட் பே அவுட் வந்து உண்மைக்குமே இந்த பிசினஸ்ல ரொம்ப லோவா இருக்கு. அதர் தேன் தட் இந்த பிசினஸ் வந்து உண்மைக்குமே அமோகமா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. காட்ஃப்ரே பிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டரி இஷ்யூ வந்து கண்ணா பின்னான் இருக்கு. பிசினஸ் மோட்டா நான் பாக்குறது இவங்க டிகேட்ஸ் ஆஃப் சிகரெட் பிசினஸ்ல இருக்காங்க. சிகரெட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் பொசிஷனை இன்னொருத்த வந்து அட்வர்டைஸ் பண்ணி எடுத்துக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். ஆல்ரெடி இவங்க மில்லியன்ஸ் ஆஃப் அவுட்லெட்ஸ் வந்து ரீச் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ரிப்ளிகேஷன் எவனும் பண்ண முடியாது. டிவிடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல 50 rupees per ஷேர் கிட்ட டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. ஈல்டு வந்து 2% மேல அபோவ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க இது பாத்தீங்கன்னா மால்பரோங்கிறதுக்கான லைசன்ஸுமே இவங்க வச்சிருக்காங்க. நிறைய எக்ஸ்க்ளூசிவ் பிரீமியம் சிகரெட்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ growth பொட்டன்ஷியல் நான் பாக்குறது இந்த என்டையர் ஸ்டாக்குமே இப்போதைக்கு ரெகுலேட்டரி ரிஸ்க்னால கண்ணா பின்னான்னு அடிபட்டு இருக்கு. ஒன்ஸ் ரெகுலேட்டரி ரிஸ்க்ல ஏதாவது தளர்வுகள் கிடைத்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கு உண்மைக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா கஸ்டமர் பேஸ் நல்லா இருக்கு, சைக்கிளிக்கல் ரிஸ்க் இல்ல, எக்ஸிகியூஷனுமே நல்லா பண்றாங்க. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் இண்டஸ்ட்ரியல் பிஏ விட 24.34 இருக்கு. ஸ்டாக் இன்னும் கீழே விழுந்து அட்ராக்டிவான வேல்யூவேஷன் வந்துச்சுன்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸும் சிடிஎம்ஓ ரிலேட்டட் டாபிக்ஸ்லயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இவங்க பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஃபார்மாசூட்டிக்கல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்காங்க. செமிகண்டக்டர் கெமிக்கல்ஸுக்கு 75% ஆஃப் சவுத் கொரியனோட ஸ்டேக்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஸோ இவங்களோட பிசினஸ் மோடா நான் பாக்குறது சிடிஎம்ஓ ரிலேஷன்ஷிப். ஒன்ஸ் வந்து ஒரு மாலிகுல் டிசைன் வந்து ஒரு கம்பெனி வந்து பண்ணி ரெகுலேட்டரி ஃபைலிங் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு சப்ளையர் ஸ்விட்ச் பண்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அந்த ப்ராசஸும் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான மோட் ரிலேஷன்ஷிப் இவங்க கிட்ட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஒரு தடவை இவங்க கிட்ட ஒரு கம்பெனி டீல் இதை விட்டுட்டு ஆல்டர்னேட் சப்ளை போறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி.
அண்ட் கிராஸ் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் 58% கிட்ட இவங்க வச்சிருக்காங்க. இது இவங்களோட கமோடிட்டி பிரைசிங்ல டாமினன்ட் பிளேயர்ஷிப்பை காட்டுது. எபிட்டா பொறுத்த வரைக்கும் 34.3%, நெட் கேஷ் ஃப்ளோவா 314 கோடி கிட்ட ஓவரால் வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டெடியா இந்த ஸ்டாக்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறான். 16.7%ல இருந்து 21.6% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காப்ல. க்ரோத் இன்ஜினா நான் பாக்குறது இந்த ஸ்டாக்குக்கு ஆக்சுவலாவே கண்ணாப்பனன் க்ரோத் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இவங்க வந்து சிடிஎம்ஓ ரெவன்யூ மட்டும் 1000 கோடி பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. பினான்சியல் 2027 பொறுத்த வரைக்கும் கேபெக்ஸ் எஸ்டிமேஷனா ரஃப்லி 90 to 95 crores கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான பிளான் இருக்கு. எலக்ட்ரோலைட் ஃபேஸ் 2 பிளான் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெமிக்கல் பிளான்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கைடன்ஸா மட்டும் 25% கிட்ட ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. 25% ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் வந்து பெட்டரா இருந்தாலும் கரண்டா இவங்களோட ரெவன்யூ க்ரோத் 59% இருக்கு. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மி. அதனால ஸ்டாக் வந்து ஒரு 6% கிட்ட ரீசென்ட் டைம்ஸ்ல விழுந்துருச்சு. நம்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டஸ்ட்ரியல் பிஇ விட இந்த ஸ்டாக் இப்போதைக்கு டூ காஸ்ட்லி, இப்போதைக்கு என்டர் பண்ண வேண்டாம். பட் க்ரோத் பொட்டன்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்டாக் ரொம்பவே அருமையா இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். கெமிக்கல் ஸ்டாக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆக்குட்டாஸ் கெமிக்கலை கன்சிடர் பண்ணலாம். ரெகுலேட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவுமே இல்லை, வேல்யூவேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்குக்கு ஹியூஜ் ரிஸ்கா நான் பார்க்குறேன். ஸோ ஃப்ரம் ஃப்ரேம் ஒர்க் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் ஓவராலா இப்போதைக்கு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கப்படுது. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் செகண்ட் பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி. காத்ரேஜ் பிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டரிங்கிற பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆக்குட்டாஸ் வேல்யூவேஷன்ல ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. ஓவரால் இப்படிதான் நம்ம ஒரு ஸ்டாக்கை ஸ்கிரீனர்ல இருந்து எடுத்து அனலைசிஸ் பண்ணி டீட்டெயிலா பிசினஸ்க்குன்னு என்ன மோட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிசினஸ் மோட் தெரியாம ஒரு பிசினஸ்ல நம்ம என்டர் ஆகக்கூடாது. ஸோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுக்கணும், அதோட பிசினஸ் மோட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபோர்ஸ் மோட்டார் பொறுத்த வரைக்கும் டிஸ்கவுண்ட் டு செக்டார் இருக்கு. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் பிராட்லி ஆன்லைனு, மீதி ரெண்டும் 2 வேல்யூவேஷன்ல ஜாஸ்தியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம இது என்டர் ஆகலாமான்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொவிஷன் எடுத்து வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.